காய்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப் தான் கொண்டு வந்துக்கிறேன், நிக்கின்னு. இது என்னென்னா இந்த V1 V2 V3 அதேமாரி கான்செப்ட் மாரி தான். இதில் என்னென்னா ஏபிசின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இந்த ஏ ப்ராடக்ட் போட்டால் தான் இதில் இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் போட முடியும். அதுமாரி நீங்கள் இதில் பி ப்ராடக்ட் போட்டிங்கன்னா இதில் பி ப்ராடக்ட் போட முடியும். இப்போ இந்த 482 ரூபா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 224 ரூபா வருது. அது வந்து நீங்கள் எடுக்க முடியாது. அது 43 நாள் கழிச்சு தான் எடுக்க முடியும். 43 நாள் கழிச்சு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த ஆப்போட கான்செப்ட் வந்து ஒரு மாதம் ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இப்போ இந்த 480 ரூபா போட்டிங்கன்னா தான் இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் 285 ரூபா போட முடியும். இது நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு 1:00 ஆகுதா, இன்றைக்கி இப்போ 1 மணிக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு 1 மணிக்கு வந்து ஆட் ஆகிடும். அதை வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ 285னா 436 ரூபா நாளைக்கு ஆட் ஆகிடும். அதே டைமிங் நாளைக்கு காலைல எழுந்துச்சி எடுக்கிற மாரி அந்தமாரி ஆப் இல்லை இது. அந்த டைமிங் பொறுத்து தான் வந்து இந்த ஆப் வந்து ரன் ஆகும். இப்போ நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா எப்படியும் ஒரு 1/2 hour 1 hourலேயே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். இதில் போட்டோன்னே இப்போ இதில் போட்ட அமௌண்ட்டு இதில் எடுத்துடுறீங்களா, ஒரு இந்த 291 ரூபாவும் போட்டிங்கன்னா ஹவர் இன்கம் மாரி அதே தான். நான் அடுத்த நாள் வந்து 442 ரூபா வந்துடும். இப்போ நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ராவே இதில் எடுத்துடுறீங்க. இதுமாரி வந்து இது இந்த ஒரு மாதம் வந்து இந்த ஆப் ரன் ஆகும். அதுமாரி ஏ ப்ராடக்ட்லாம் எப்பப்போ வருதோ அப்பப்போலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அடையலாம். இந்த ஆப்புக்குள்ளே என்டர் ஆனோடனே 50 ரூபா கொடுத்துருவாங்க. டோட்டலாக வந்து 1058 ரூபா ஆகும். இதில் ஏற்கனவே 50 ரூபா கொடுத்ததுனால 1800 போட்டி 1008 ரூபா போட்டிங்கன்னா இந்த 3 ப்ராடக்ட்டுமே வாங்கிடலாம். அவ்வளோதான், நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. என் அக்கௌண்ட்டில் இப்போ வந்து 0 பேலன்ஸ் இருக்குது. நாளைக்கு வந்து நான் விட்ரா வந்தோடனே வீடியோ போடுறேன். அதேமாரி நிறைய பேர் வந்து ப்ரூஃப் காமிங்க அப்படி இப்படி காமிங்கன்றீங்க. அப்புறம் நான் காமிச்சாலும் ரீசார்ஜ் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வந்து என்னோடய லிங்க்கை தொட்டு தான் உள்ளே போகிறீங்க. அப்போ வந்து நான் கேட்குறேன், நீங்கள் கன்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ணுவீங்களான்னு. கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க, அப்புறம்ட்டா பண்ண மாட்டேறீங்க. நான் எத்தனை பேர் நானும் கேட்குறது எனக்கும் தெரில. ஏன்னா உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் லிங்க் கேளுங்க.